சோஷியல் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா இன்னைக்கு வந்துட்டு தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். தமிழக வெற்றி கழகம் கடந்து வந்த பாதை, அவங்க மேலே என்னென்னலாம் வந்து கிரிட்டிசிசம் வச்சாங்க, அதை எப்படி இவங்க ஃபேஸ் பண்ணாங்க, இன்றைக்கி எந்த இடத்துக்கு வந்து இருக்காங்க அப்படின்றத சின்னதாக ஒரு ரீவிசிட் வந்து பண்ணலாம். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு டாக் வந்து பரவிட்டு இருந்தது. அப்போ எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இங்கே நிறையா சூப்பர் ஸ்டார்டம் இருக்க எல்லா ஆக்டர்ஸுமே வந்து நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் யாருமே வந்ததில்லை. அனௌன்ஸ் பண்ணாலும் அப்படியே பின்னாடி போயிடுவாங்க. இது எல்லாமே அவங்களோட படத்தோட ப்ரமோஷனுக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால் விஜய் அரசியலுக்குலாம் வரமாட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க மத்தியில் அரசியலுக்கு வந்தார். சரி, இப்போ என்ன அனௌன்ஸ்மெண்ட் தானே பண்ணியிருக்காரு, நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்ட்டு. இதுக்கப்புறம் வந்து அவருக்கா மாநாடு நடத்துகிற அளவுக்கு அவங்க கட்சிக்கு கெப்பாசிட்டி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை கிரிட்டிசிசம் பண்ணாங்க. சரி, மாநாடும் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே வந்துட்டு மாநாடு எதிர்பாராத அளவுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து கூடுச்சு. அவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் மாநாடாக வந்து அது முடிஞ்சது விக்கிரவாண்டியில். எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு, மாநாடு நடந்தால் மட்டும் பார்த்தாது, கூட்டம் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டாக மாறாது. இது எல்லாமே ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம். இப்போ அஜித் வராரு அப்படின்னா வந்துட்டு அவருக்கும் தான் கூட்டம் கூடும். நயன்தாரா வந்து கேரளாவில் வந்திருந்தாங்க, அவங்களுக்கும் தான் அவ்வளோ கூட்டம் கூடுச்சு. அதனால் வந்து கூட்டம் கூடுற எல்லாத்துக்குமே வந்து ஓட்டு வந்து விழாது. இந்த மாதிரி தான் ஆல்ரெடி விஜயகாந்தம் அவர்களும் இருந்தாங்க. அவரை பார்க்க ஏகப்பட்ட கூட்டம் வந்துச்சு, அவர் என்ன ஜெயிஸ்டாரா அப்படின்ற கிரிட்டிசிசம் ஃபஸ்ட்டு வச்சாங்க. சரி, இதுக்கப்புறமே அவங்களோட கொள்கைகள் என்னென்னலாம் வந்து பார்க்கலாம், அந்த கொள்கைக்கு தகுந்த மாதிரி இவங்க பின்னாடி போகலாமா வேண்டாமான்னு இளைஞர்கள் முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிசிசமை வச்சாங்க. கொள்கை மாநாடுமே வந்து நடந்தது. கொள்கைகளை வந்து சொல்லும் போது இது ஒரு கொள்கையே கிடையாது, இது ஒரு கட்சியே கிடையாது அப்படின்றத வந்து கிரிட்டிசிசம் பண்ணாங்க. ஏன்னா தமிழ் தேசியம், திராவிடம் ரெண்டுத்தையும் கையில் எடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இது இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி இங்கே தமிழ் தேசியம் இருக்குது, திராவிடம் இருக்குது, இவங்க எதுக்கு வராங்க, இவங்களால சரியான ஒரு கொள்கையை கூட தீர்மானம் பண்ண முடியல அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசம் வச்சாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணுற கூட்டம் எல்லாமே தற்குறி கூட்டம் அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசம் வச்சாங்க. சரி, இதையெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா வந்து சொல்லிட்டு, சமுதாயத்தில் என்ன மாதிரியே ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் விஜயோட பாலிடிக்ஸ் என்ட்ரிக்கு அப்புறமே இளைஞர்கள் மத்தியில் வந்துட்டு அரசியல் பார்க்குற, அரசியல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் அதிகரிச்சுது. இந்த அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார், பெரியார், அம்பேத்கர், அண்ணா, இவங்களை கொள்கை தலைவராக வந்து கொண்டு வரும்போது இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான சாதனைகள் பண்ணியிருக்காங்க, ஏன் இவங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் மத்தியில், அதாவது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ஜென்சி கிட்ஸ் மத்தியில் வந்துட்டு இவங்களோட புரிதல் அவங்களுக்கு அதிகமாச்சு. அதே மாதிரி நம்ம நாட்டில் என்னென்ன கட்சிகள்லாம் இருக்குது, அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட வரலாறு என்னன்னு தேடி தேடி போய் படித்தாங்க. இது ஒரு மாற்றம் வந்து இளைஞர்கள் மத்தியில் நடந்தது. இளைஞர்கள் எல்லாருமே வந்து ஓட்டு போடுவாங்களா, கூட்டமாக வராங்க ஆனால் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அது நான் பின்னாடி வரேன். இப்போ அடுத்ததாக அவங்க ஃபேஸ் பண்ண கிரிட்டிசிசம் என்னன்னு பார்க்கலாம். அடுத்ததாக விஜய் அவர்கள் மேலே பர்சனல் அட்டாக் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க. அவருக்கு வேற ஒருத்தங்க மேலே அஃபையர் இருக்குது, சொந்த குடும்பத்தையே வந்து பார்த்துக்கல, டிவோர்ஸ் நிலைமைக்கு வந்து விட்டுட்டாரு. இவர் எப்படி பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு கொடுப்பாரு, இந்த ஒரு ஆளை நம்பி ஏன் நீங்கள்லாம் வந்து பின்னாடி போகிறீங்க அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசம் வந்து வச்சாங்க. இதை தொடர்ந்து எலெக்ஷன் பூத்தில் வந்து உட்கார்றக்கே வந்து ஆள் கிடையாது, இவங்களெல்லாம் வந்து ஒரு கூட்டமாக வந்து நினச்சிக்கிட்டு இவங்க அரசியல் கட்சியாக வந்து இருக்காங்க அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசம் வச்சாங்க. இதையெல்லாம் தாண்டி கரூரில் மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் வந்து நடந்தது. அதற்கு காரணம் யார் என்ன அப்படின்னு இப்போ நம்மளால் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா இன்னமும் அது வந்து வழக்கில் இருக்குது. அது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற இந்த ஒரு தனிநபர் தான் அப்படின்ற கிரிட்டிசிசம் வச்சாங்க. அவர் ஓடிட்டார், பயந்துட்டார், வெளியவே வரமாட்டேங்கிறாரு, பனையூர் வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு உட்காந்துருக்காரு, இவரால் வெளியே வர முடியாது, இவரை நம்பி எப்பா நீங்கள் பின்னாடி போகிறீங்க அப்படின்ற கிரிட்டிசிசம் வச்சாங்க. இதையும் தாண்டி பனையூரில் மட்டும்தான் இவரால் அரசியல் பண்ண முடியும், ஒரு கட்சி வீட்டுக்குள்ளேயே அரசியல் நடத்துகிறாங்க அப்படின்னா அது விஜய் கட்சி மட்டும்தான், ஏன்னா எல்லாருமே பனையூரை விட்டு வெளியவே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்ற கிரிட்டிசிசம் இருந்தது. இதை தொடர்ந்து இந்த எலெக்ஷன் பூத்துக்கு ஓட்டர் லிஸ்ட் எடுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்கள அடித்து விரட்டி விட்டாங்க. அதையுமே ஃபேஸ் பண்ணாங்க. எலெக்ஷன் பூத்தில் உட்கார்ற கூட இவங்க கட்சிக்கு ஆள் இல்லை, இவங்கெல்லாம் எப்படி நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசம் வச்சாங்க. இதுக்கெல்லாம் பொறுமை காத்த அந்த கட்சியின் தலைவர் விஜய் அவர்களும் அந்த கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. எலெக்ஷன் முடியட்டும், நம்ம எல்லாத்துக்குமே அதுக்கு பதில் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதி என்னவாச்சு அப்படின்னா போது இன்றைக்கி ரிசல்ட் வந்துருச்சு. தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அரசியல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் ஆரம்பித்த ஒரு கட்சி இவ்வளோ தூரம் வந்து ஜெயிச்சதா ஒரு சரித்திரமே வந்து கிடையாதுன்னு எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. தமிழக மக்களுமே சரி விஜயோட அரசியல் வருகையை வந்து எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்றது இந்த ரிசல்ட் மூலிமா வந்து தெரியுது. இதுக்கப்புறமா அவர் மேலே வச்ச கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா, புலி படத்துக்காக அவர் வந்து வருமான வரியை வந்து கட்டலை, இவரே வந்து வருமான வரி கட்டலை, ஆனால் இவரோட கொள்கையில் வந்துட்டு நாங்கள் தமிழகத்தை ஊழல் இல்லாத ஆட்சியாக நடத்துவோம், ஊழல் ஆட்சிக்கு எதிராக தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து வேடிக்கையாக இருக்குது
அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசம் இவர் மேலே வச்சாங்க. இவர் எங்கே போனாலுமே வந்து கண்டிப்பாக கூட்டம் கூடிரும். இவரை தொடர்ந்து பின்னாடி ஃபாலோ பண்ணுற ரசிகர்கள் எண்ணிக்கை அதிகம். ஸோ அதனால் இவர் பின்னாடி வரும்போது என்ன ஆவாங்கன்னா தவறுதலாக கீழே விழுந்துருவாங்க. இவர் ஃபேன்ஸ்க்காக பண்ணுற சில விஷயங்கள் எல்லாமே என்னவா இருக்குது அப்படின்னா, இவர் வந்து ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு, ஃபேனில் லைட்டெல்லாம் போட்டு போட்டு ஆஃப் பண்ணுறாரு, இதை அவர் என்ஜாய் பண்ணுறாரு, இந்த மாதிரியான ஒரு தலைவரை நாங்கள் பார்க்கவே கிடையாது அப்படின்ற கிரிட்டிசிசமும் மேலே வச்சாங்க. ஸோ இதை தாண்டி வேறு என்ன கிரிட்டிசிசம் இருந்தது அப்படின்னா, பனையூர் ராஜா அதாவது வந்து சொகுசு அரசியல் பண்ணுறாரு, இந்த மாதிரியான ஒரு கட்சியை நாங்கள் பார்த்ததே இல்லை. அதாவது பாதிக்கப்பட்டவங்க வெளியே இருந்தாலும் அவங்கள வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. பனையூர் வீட்டுக்குள்ளேயே ஒரு அரசியல் நடக்குது அப்படின்னா அது தாவேகா அதாவது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அப்படின்ற கிரிட்டிசிசம் இருந்தது. ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸோ அவர் வெளியே வந்தால் இவ்வளோ ஒரு கூட்டம் கூடும், இவ்வளோ ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதுக்காக தான் பாதிக்கப்பட்டவங்கள உள்ளே கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. சில விஷயங்கள்லாம் வந்து அவர் உள்ளே இருந்து பண்ணுறாரு, ஆனால் இதையே இப்படி மாற்றுறாங்க அப்படின்ற அந்த கிரிட்டிசிசத்துக்கு பதில் கொடுத்தாலுமே அது மாறாத ஒரு விஷயமாக தான் இருந்தது. இதை தொடர்ந்து இங்கே என்ன மனநிலைமை இருந்தது அப்படின்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி காசை கொடுத்துட்டா கண்டிப்பாக மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு மனநிலைமையும் இங்கே இருந்தது. ஸோ இங்கே நிறைய பணப்பட்டுவாடா நடந்தது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. மக்கள் எல்லாருமே காசை வாங்கிட்டாங்க, கண்டிப்பாக இந்த கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, காசு கொடுக்காத கட்சிகளுக்கு வந்து ஓட்டே போட மாட்டாங்க அப்படின்ற இருந்த மனநிலைமை. ஸோ ஒரு சில இடங்களில் பணப்பட்டுவாடா நடந்திருந்தாலும் மக்கள் வாங்கியிருந்தாலும் அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு புதுசாக வந்த ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றது, மக்கள் பணம் வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் அவங்க காசுக்காக ஓட்டு போடலை அப்படின்றது இந்த ஒரு அரசியல் மாற்றத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. இனி வரும் காலங்களில் இந்த கட்சிகள் காசு கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் மக்கள் யார் சரியாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற இந்த ஒரு அரசியல் மாற்றம் நமக்கு காட்டுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே இதுக்கு அடுத்ததாக இன்னொரு ஒரு மனநிலைமை என்ன இருந்தது அப்படின்னா, மக்கள் ஓட்டுக்கு முன்னாடி காசு கொடுத்தா எந்த கட்சிகள் காசு கொடுக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, புதுசாக வர கட்சிகளால் காசு கொடுக்க முடியாது, அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு மனநிலைமை இங்கே பெருசாக வந்து பேசப்பட்டது. அது இந்த எலெக்ஷனில் நடந்ததா அப்படின்னா வந்து கேட்டிங்கன்னா நடக்கலை. என்னதான் இங்கே பணம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும் மக்கள் வாங்கியிருந்தாலும் சொல்லப்படுது. ஸோ அப்படி நடந்திருந்தாலும் ஆனால் மக்கள் யார் நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு யோசித்து இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இப்படி ஒரு ரிசல்ட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இனி வரும் காலங்கள்லையும் வந்து மக்கள் பணத்துக்காக ஓட்டு போட மாட்டாங்க, யார் நல்லது பண்ணுவாங்க, எந்த கட்சிகள் வந்து கொள்கையின் அடிப்படையில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மனநிலைமை இப்போ மக்களுக்கு வந்துருச்சு. ஸோ இதை கிரிட்டிசிசம் பண்ணுறவங்க அவங்க மனநிலைமை மாறினா நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறமே எல்லாருமே என்ன கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் அவரால் எப்படி ஆட்சி பண்ண முடியும், அவருக்கு வந்து ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறாங்க. அதையுமே அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இந்த கட்சி மேலே இருந்த கிரிட்டிசிசம் இதுதான். இதை இவங்க எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றதும் நமக்கு தெரியும். ஏன்னா எங்கேயுமே யாருக்குமே பதில் சொல்லாமல் மக்கள்கிட்ட மட்டுமே நான் நேரடியாக பதில் சொல்லிக்கிறேன் அந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிட்டு மக்கள்கிட்ட நேரடியாக பதில் சொன்னாங்க. மக்கள்கிட்ட தான் அவங்களோட கொள்கையும் எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டாக வச்சாங்க. அது மக்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக மக்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றனால தான் இந்த ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலாக இப்படி ஒரு கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ண கட்சி தமிழகத்தில் இன்னைக்கு ஒரு மாற்றத்தையே வரலாறு நிகழ்ந்த ஒரு சாதனையாக வந்து படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட தமிழக வெற்றி கழகத்துக்கு சோசியல் டாக்கி சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ இனிவரும் காலங்களையும் வந்து நிறைய கிரிட்டிசிசம் இருக்குது, அதையும் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, அதை எப்படிலாம் டேக்கிள் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ அவங்க ஜெயிச்சதுக்கான ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸை நம்ம வந்து சொல்லிடுவோம். நீங்களும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா மறக்காமல் சோசியல் டாக்கிஸ் கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸையும் வந்து போடுங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் டிவிகே.